ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருக வழிபாட்டின் இந்த 46ஆம் நாளில் நாம் அறிந்து கொள்ளப் போகும் ஆன்மீக உண்மை, பக்தனின் உள்ளத்தில் ஞானத்தை உருவாக்கும் முருகனின் அருள் பற்றியதே. பக்தர்களே, இந்த உலகில் பக்தர்களாகிய நாம் தேடுவது என்ன? பணமோ பதவியோ புகழோ இல்லை. இவை எல்லாம் ஒரு அளவிற்கு மட்டுமே நமக்கு மனநிறைவை தருகின்றன. ஆனால் பக்தர்களாகிய நமது உள்ளத்தின் அமைதி, உள்ளத்தின் தெளிவு, உண்மையான ஞானம், இவை எல்லாம் இறைவனின் அருளால் மட்டுமே கிடைக்கும். ஆனால் பக்தர்களே, முருகன் யார் தெரியுமா? அவர் வெறும் போர் தெய்வம் அல்ல. அவர் ஞானத்தின் கடலே. அவரே கந்தன், நமக்கு அறிவை அளிப்பவர், அகந்தையை அழிப்பவர், நமது உள்ளத்தை ஒளியால் நிரப்புபவர். பக்தனின் மனதில் சந்தேகம் எழும்பும் போது முருகன் அதை தெளிவாக்குகிறார். பயங்கள் எழும்பும் போது அவர் அதை தைரியமாக மாற்றுகிறார். இருள் சூழும் நேரத்தில் அவர் ஒரு ஒளிக்கதிராக உள்ளத்தில் பிறக்கிறார். முருகனை உண்மையுடன் தியானிக்கும் பக்தனின் மனதில் மெல்ல மெல்ல ஒரு மாற்றம் நிகழ்கிறது. மனதில் உள்ள அவசரங்கள் குறைகிறது. கோபம் அடங்குகிறது. பொறுமை வளர்கிறது. அன்பு பெருகுகிறது. அந்த மாற்றமே ஞானத்தின் ஆரம்பம். முருகன் தரும் ஞானம் என்பது இந்த உலகில் உள்ள புத்தகங்களில் கிடைக்காது. அது நாம் முருகனை மனதார வணங்கும் அனுபவத்தில் பிறக்கிறது. அது உள்ளத்தின் அமைதியில் மலரும். அது பக்தனின் மனதில் பக்தியின் ஆழத்தில் உருவாகும். பக்தர்களே, நாம் தினமும் ஓம் சரவண பவ என்று உச்சரிக்கும் போது அந்த மந்திரம் வெறும் சொல் அல்ல. அது நமது உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அதிசய சக்தியே. நம் மனம் தெளிவடையும் போது நமது முடிவுகள் சரியாகும். நம் வாழ்க்கை திசை பெறும். அந்த திசையை காட்டுபவரே முருகன். இன்று இந்த 46ஆம் நாளில் பக்தர்களாகிய நாம் முருகனை வேண்டுவோம். கந்தா, என் உள்ளத்தில் ஞானம் பிறக்க அருள் செய். என் அகந்தையை அகற்று. என் மனதில் ஒளி தரும் அறிவை நிரப்பு. முருகனை முழு மனதுடன் நம்புங்கள். அவரை உண்மையுடன் அழையுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அப்பொழுதுதான் நம் வாழ்வில் ஞானம் பிறக்கும். முருகனை மனதார நினைத்தாலே நாம் அனைவருக்கும் ஞானம் கிடைக்கும். வெற்றிவேல். முருகன் அருள் எப்போதும் நம்முடன் இருப்பதாக. ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட்,